வணக்கம் நண்பர்களே. embed 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 verb to put firmly கிடத்து உட்பொதி, to fix something firmly into a substance, to include text, sound, images, video, etc. in a computer file, email message or on a website. The seed is embedded in the soil, mud or ground. When you upload a video, you get embedding option in your site. Embed the knife in the wood, wall, jewels. ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருளை கொண்டு உட்புதுத்துறது, உட்பொதி கிடத்துறது. ஒரு பொருள் மேலே இன்னொன்று வைக்கிறது, அது ஏதோ ஒன்று இருக்கலாம். The seed is embedded in the soil. அந்த விதையை கொண்டு மண்ணுக்குள்ளே திணிக்கிறது, உட்பொதுத்துறது. இந்த mud, இந்த கிரவுண்ட், அந்த நிலத்துக்குள்ளே உட்பொதுத்துறது. Embed the knife in the wood. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கத்தியை கொண்டு உள்ள உட்புத்துறோம், வெட்டும் பொழுது. அதுதான் வால். ஒரு செவுர் இருக்குது, அந்த செவுத்தில் ஆணியை கொண்டு அடிப்போம், உட்பொதுத்துறோம். எம்பெட் த நெயில் இன் த வால். ஜுவல்ஸ். ஒரு நகை இருக்கும், அந்த நகையில் ஏதாவது ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஸ்டோன்னா என்ன? கல் வச்சுருப்பாங்க. எம்பெட் த ஸ்டோன் இன் த ஜுவல்ஸ். அதில் உட்புதுத்துறது, சின்ன சின்ன கல்லுகளை வச்சு அந்த நகையை அழகுபடுத்தியிருப்பாங்க, உட்புதுத்தி. அதுதான். இன்னொரு அர்த்தம், ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு சில வீடியோலாம் இருக்கும். நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்பொழுது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போ அது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த செட்டிங்கில் பண்ணி வச்சுருப்பாங்க, அலோவ் எம்பெட்டிங். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது அந்த வீடியோ என்னன்னா அலோவ் எம்பெட்டிங். அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த எம்பெட்டிங் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துல ஷேர் பண்ணாங்களோ அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அது எந்த இடத்துல ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் போய் அதை பார்க்க முடியும். இப்போ நான் 2 வீடியோ இதில் அனுப்பிச்சிருக்கேன். மேலே இருக்கிற ஒரு வீடியோ, கீழே இருக்கிற வீடியோ. இது நாட் அலௌடு. அலோவ் எம்பெடிங் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது டிசேபிள் பண்ணாமல் ஏபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ இங்கே பார்த்துக்கலாம். இங்கே மேலே வந்துருச்சு, வாட்ஸ்அப் மேலே இங்கே வந்துருச்சு, பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு அலோவ் எம்பெடிங் இங்கே பார்த்துக்கலாம். இதே இந்த வீடியோ நான் யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணேன், யூடியூப்புக்கு போயிடும். இப்போ இது யூடியூப்புக்கு போயிடுச்சு. அதுதான். இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அலோவ் எம்பெட்டிங்கை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது யூடியூப்புக்கு போயிடுச்சு. இதே வந்துட்டு நான் இதை அப்படியே அனுமதிச்சிருந்தேன்னா, ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா, அது எங்கே நீங்கள் ஷேர் பண்ணீங்களோ அங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில், அலோவ் எம்பெடிங்கில் ஆனில் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா ட்விட்டர்லேயே பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க எங்கே ஷேர் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போயிடும், ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்துட்டு எம்பெட் எ போஸ்ட். அங்கேயே பார்த்துக்கலாம். அதை அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த அலோவ் எம்பெட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே பார்த்துக்கலாம். அதோட உண்மையான இடத்துக்கு போகாது. இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எங்கே ஷேர் பண்ணாங்களோ, எங்கேருந்து ஷேர் பண்ணாங்களோ அங்கே போயிடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், டிஸ்லைக் பண்ணலாம், உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். அதுதான். ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வரும், அந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டே இருப்போம். எழுத்து வடிவில் இருக்கும் ஆர்டிக்கல், படிச்சிருவோம். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஆர்டிக்கலில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். எம்பெட் த ஃபோட்டோ வித் தட் ஆர்டிக்கல். அதுக்கான ஆதாரம் அந்த ஃபோட்டோவோடு அந்த ஆர்டிக்கல் இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங், ஃபேர்ம்லி, உறுதியாக அந்த இடத்துல அதை நம்பும்படி அதை அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த ஆர்டிக்கலை வெளியிட்டிருப்பாங்க. வெறும் எழுத்து வடிவில் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவும் இருக்கும்.
அப்போ அது என்ன ஆகுது, உறுதி செய்யப்படுது. அதுதான் டு ஃபிக்ஸ் சம்திங் ஃபர்ம்லி இன்டு எ சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளுக்கிட்ட அந்த பொருளோட ஒன்று இன்னொன்று இணைக்கிறது, உட்புகுத்துறது. அதுதான் அந்த மாதிரி வர்றது. டீப்லி எம்பெட்டட் சம்திங், ஆழமாக உட்புகுத்து. நன்றி நண்பர்களே, வணக்கம்.